உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். அரசு பள்ளி ஆசிரியர்கள் செய்த காரியத்தினால் மாணவனின் எதிர்காலமே கேள்விக்குறியான நிலையில் அது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. அரசு பள்ளியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்துள்ள கப்பலூரில் உள்ள ஊராட்சி மன்றத்தில் துப்புரவு தொழிலாளராக வேலை பார்ப்பவர் வெள்ளையன். இவரது மகன் யுவராஜ் கப்பலூரில் உள்ள அரசு கள்ளர் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். பள்ளியில் கடந்த டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி பள்ளி வளாகத்தை சுத்தப்படுத்துமாறு ஆசிரியர்கள் மாணவர்களிடம் கூறியிருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து மாணவர்களுடன் சேர்ந்து யுவராஜும் பள்ளியை சுத்தம் செய்திருக்கிறார். அப்போது எதிர்பாராத விதமாக மரக்குச்சி ஒன்று யுவராஜின் ஒரு கண்ணில் பட்டு ரத்தம் கொட்டி இருக்கிறது. அப்போது உடனடியாக யுவராஜை ஆசிரியர்கள் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லவில்லை என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த வெள்ளையன் தனது மகனை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார். அங்கு யுவராஜை சோதித்த மருத்துவர்கள் கண் பார்வை முழுமையாக பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் அறுவை சிகிச்சை செய்தாலும் பார்வை முழுமையாக கிடைப்பதை உறுதியாக சொல்ல முடியாது எனவும் தெரிவித்திருக்கின்றனர். நடந்த சம்பவம் தொடர்பாக பள்ளி தரப்பில் எந்த உதவியும் செய்யவில்லை என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மாணவனின் தந்தை காவல் நிலையத்திலும் முதலமைச்சர் தனி பிரிவிலும் புகார் அளித்திருக்கிறார். 2ஆம் தேதி திங்கட்கிழமை கரெக்டா 2வது பீரியடு எங்களுக்கு பிடி பீரியடு. நாங்கள் எல்லாரும் உங்க பிடி பீரியடப்ப எப்பயும் கிளீன் பண்ணிட்டு தான் இருப்போம். அதே 29ஆம் தேதி இந்த மாதிரி நிறைய கிளீன் பண்ணிருக்கோம். ஒன்று மரங்குச்சி எல்லாம் உடச்சி போட்டுருந்தாங்க. கரெக்டா 2ஆம் தேதி அதெல்லாம் அள்ளி போட சொன்னாங்க. அதெல்லாம் அள்ளி போட்டு இருக்கும்போது எனக்கு நம்ம பட்டுச்சு. நான் போய் கல்லெல்லாம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பறக்கி போட்டுட்டு வரும்போது குச்சி அங்கே தூக்கி போடும்போது என் கண்ணில் பட்டுச்சு. கண்ணில் அடிபட்டுருச்சு, கீழே விழுந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் போய் பார்க்குறேன், கண்ணில் வந்து ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவனை பஞ்சை கொடுத்து சொல்லி தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட கார் இருக்கு, பைக் இருக்கு, டூ வீலர் இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாத்துட்டையும் எல்லாமே இருக்கு. அவனை கூட்டிட்டு போய் முதலுதவி செய்யாம நான் வர்றதுக்கு ஒரு கால் மணி நேரம் லேட் ஆகுது. உட்கார வச்சிருக்காங்க. நான் வந்து அரவிந்த் ஆஸ்பத்திரி கூட்டு போறேன். கண்ணில் அடிபட்டு இருக்கு அப்படின்றாங்க. அங்கே போன என்ன சொல்றாங்கன்னா, கண்ணை வந்து இப்போதைக்கு காப்பாற்ற முடியாது, கண்ணில் வந்து நல்லா ஆழமா அடிபட்டு இருக்கு, கண் பார்வைக்கு வந்து 95% சொல்ல முடியாது. நாங்கள் கண்ணை வந்து பலூன் மாதிரி உள்ள வந்து கெமிக்கல் வச்சு ஆயில் வச்சு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். பார்வை சுருங்காமல் இருக்கும், அதுக்காண்டி பார்க்குறோம். நீங்கள் வந்து எங்களெல்லாம் சொல்லாதீங்க, வைக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிலையில் இந்த விவகாரத்தை கையில் எடுத்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாணவனுக்கு நிதி வழங்க கோரியும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. துள்ளி குதித்து விளையாட வேண்டிய வயதில் அரசு பள்ளி மாணவனின் கண் பார்வை பாதிக்கப்பட்டு இருப்பது சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சத்யகுமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.